முடியாது. ஏய் ப்ளீஸ் டி, சுகன்யாவை நம்பிதான் இருந்தேன். அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கு சூப்பர் ஸ்டார் படம்னா சொல்லு, கூப்பிடாம நாங்க வருவோம். இல்லப்பா, நாளைக்கு பவர் ஸ்டார் மேனேஜர் வேற வர. பவர் ஸ்டார் படமே பிடிக்காது, இதுல பவர் ஸ்டார் மேனேஜர் வேறயா? ப்ளீஸ் டி, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். யாரை கேட்டு ப்ராமிஸ் பண்ண? அதெல்லாம் முடியாது. இந்த ஒரு வாட்டி டி, காலேஜ் முடிஞ்சு 3 ஹவர்ஸா நான் கெஞ்சிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன் டி. சரிப்பா, உனக்காக வரேன். தேங்க்ஸ் குண்டுச்சி. உலகம் பூரா சுத்தி இருக்கேன், ஆனா மதுரைக்காரங்க மாதிரி ரசிகரை நான் பார்த்ததே இல்லையா? அண்ணே மதுரை சொல்லுங்க. கெத்துல உலகம் பூரா சுத்தி இருக்கேன், ஆனா மதுரைக்காரங்க மாதிரி ரசிகரை நான் பார்த்ததே இல்லை. ஏயா என் உயிரை வாங்குறீங்க? அண்ணே சூப்பர்ண்ணே, கலக்கிறீங்க. தம்பி படம் போட்டாச்சுடா, படம் போட்டாச்சு. ஸ்டாப். ஏய் ஏய் ஜூ ஜூ ஒட்டதுன்னா பட்டுன்னு போயிடுற. யார்கிட்ட திரையில பாக்குறதுக்கு இந்த மாடு இவ்வளவு பெருசா இருக்கு, நேர்ல எப்படி இருந்திருக்கும்? இந்த சீன் பண்ணும்போது நீங்க கூட இருந்தீங்களா? 30 வருஷமா நான் கூட தானே இருக்கேன். ஸ்டாப். கொம்ப பிடிச்சு திரு, கழுத்த மடக்கு தெய்வமே. அந்த கையாண்டா எடுக்கிற, அப்படியே பிரட்டு பிரட்டுறா. கொம்ப கடிச்சு துப்பு. 2 கொம்பையும் புடுங்கடா. டேய் மடக்கு. தெய்வமே தெய்வமே, காலக்கோட்டா. அப்பாடா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கினார் மாட்டை. அதுக்கு பின்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதுக்கு பின்னாடி உனக்கு தானையா அந்த அமைப்பு. மாட்டை திணறத்துல அடக்கினி ஐயா. ஒரு சூட வச்சிருக்கலாம், ஒரு தேங்காய் வச்சிருக்கலாம் ஐயா, எதையாவது ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கலாம். திசை சுத்தணுமே. நானே வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே என்னடா மெய் மருந்து உட்காந்துருக்கீங்க? நினைச்சு பார்த்தப்பா, ரொம்ப கொடுத்து வச்சாங்க நீங்க. ஆமா ஆமா. அண்ணே என்ன இல்ல, அவங்க நான் கட்டிக்க போற பொண்ணுண்ணே. இந்த படத்துக்கு ஆஸ்கர் கன்ஃபார்ம். அண்ணே தலைவர் கையால தாலி எடுத்து கொடுத்தாரு, நான் கல்யாணமே பண்ணிப்பேன். அவர் என்ன தாலி எடுத்து கொடுக்கறது? தாலியே வாங்கி தர சொல்றப்பா, அல்வா மாதிரி இருக்கு. பேசிக்கிட்டீங்களா? லைன்ல விட்டார் பாரு, லைன்ல விட்டார். அதெல்லாம் நான் தான் பேசுவேன். தலைவரை சொல்லுங்க. என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி பேசுறேன். ஐயோ ஏன் கேக்குறீங்க? பாகுபலியை கிராஸ் ஆயிடுச்சு தலைவரே. பாகுபலியோட மொத்த வசூலும் ஒரு ஷோவில் கலெக்ஷன் ஆயிடுச்சு. சொல்றி நான் தான் பேசுறேன். அப்புறம் எதுக்கு பீலா விடுறீங்க? 4 பேருக்கு அப்படி தாண்டி பேசணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னது? ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்திருக்காருங்க. கொப்பையா எப்ப வந்தா? அவரை திட்டாதீங்க. இப்படி பாசம் வச்சு தான் இருக்கிறாங்க, பூரா தூக்கிட்டு ஓடி போயிட்டா. இதோ பாருங்க, உங்களை ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் கவனியா அப்படி சொல்லுச்சு? இல்ல, உண்மையா சொன்னாருங்க. உங்களை மாதிரி மாப்பிள்ள எங்க தேடி எடுத்தாலும் கிடைக்க மாட்டாருன்னு சொன்னாரு. ஆமா, உலகத்துல என்னைய மாதிரி மாப்பிள்ள இல்லைனாக்கா அப்புறம் ஏன்டி ஓன் தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ள பார்த்தேன்? சீ, செல்போனுக்கு 2 சிம் கார்டு கேக்குது. ஏய் என்னடி பண்றாங்க? நானும் உப்பு பாத்துட்டு இருக்கேன். உப்பு பாக்குற சாக்குல நீயே மொத்தமா குடிச்சு விடு இருக்கு. ஆமா, வியாபாரம் கிளியதாக்கும். நான் அது குடிக்கிறேனே. வாங்க தம்பி. தானால தண்ணி ஊத்துறவா? அது மட்டும் இல்லடா, உப்பு மிளகா பிள்ளை சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடா. என்ன? ஏய் 10 கிராம் சேர்த்து போடுறா. மாஸ்டர் 4 கொத்து. தண்ணி குடிக்காதா? ஏனே தண்ணியை குடிச்சு அதிகமா சாப்பிட முடியல. பிக்கல் அதான்டா என் வியாபாரத்துக்கு சிக்கலே. மவோய், நீ கலெக்ஷன் அல்லுவோம். பிச்சுக்கிருச்சுல. வரட்டு. ஏய் பில்லு பின்னாடி ஏய் பில்லு நோ பின்னாடி ஏய் பில்லு குடியா. பில்ல கொடுத்து போயா. போல என்னையா பிள்ளை கட்டா செல் எடுக்கிற? அது ஹலோ
ஹலோ மீசக்கார மாயாண்டியா? சார் சொல்லுங்க சார். யார் சார் நீங்க? நான் தான்ப்பா நீ பெத்த மகன் பாபு பேசுறேன். டேய் சொல்றா பாபு. ஏப்பா ஒரு வேன் நிறைய 50 பேர் வந்து நல்லா சாப்பிட்டாங்களா? ஆமாமா. நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்களா? பூரா கம்ப்ளீட்டா காலிடா. அப்படியா? உன்னை பத்ததுக்கு நீ தாண்டா ஒரு உருப்படியான வேலை பார்த்திருக்க. அவங்களாம் பவர் ஸ்டார் ரசிகர் மனம் சேர்ந்தவங்க. காசு கிசு கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. என்னடா சொல்ற? சாரி சாரி சாரி. உனக்காக தாண்டி வந்தேன். இல்லனா டைட்டில் போட்டதும் கிளம்பி வந்திருப்பேன். படமா அது? தலை வலி. பா. இல்லப்பா, சேகர் பாவம், அவனுக்காக தான் கூப்பிட்டேன். அவன்லாம் ஒரு ஆளு சுத்தமா எனக்கு பிடிக்கல. 8 வருஷமா எப்படி ஒருத்தனே லவ் பண்ற? ஏன்? என்ன பாரு, இது வரைக்கும் 5 பேரை மாத்திட்டேன். எதுக்குடி மாத்துன? ஒருத்தனை ஈஸி பண்ண சொன்னேன், ம். பைசா இல்லைன்னு சொல்லிட்டான். அதான் ஈஸியா கட் பண்ணிட்டேன். 8 வருஷமோ 10 வருஷமோ ஏமாத்தாம இருக்கிறதுக்கு பேர் தான் லவ். உன்ன மாதிரி மாத்துறது கிடையாது. சேகர் கிட்ட உனக்கு என்ன கருமம் தாண்டி பிடிச்சிருக்கு? ஒருத்தன் கிட்ட என்ன பிடிக்குதுன்னு தெரியாம வர்றதுதான் லவ். வாழ்நாள் பூரா அவன்கிட்ட அதை தேடிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான காதல். உங்க அப்பாக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்குது வேடிக்கை. தெரியும் போது பாத்துக்கலாம். நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது தெரியாது. என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். சத்தியமா தெரியாது. அறிவில்லை பா, ஒரு ஆளை போட்டு 3 பேர் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. நம்மகிட்ட ஆளா இல்ல. ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சுன்னா உண்மை சொல்லியிருப்பான்ல. டேய் போயிட்டு வருவேன், சொல்லல அறுத்துருவேன். அப்புறம் ஒரு சின்ன மேட்டர் தலைவரா, இந்த பையன் ஊர்ல இருந்து ஓடியாண்டா. ரொம்ப விசுவாசமான பையன். நான் அசிஸ்டண்டா சேர்த்துக்கவா? எதுக்கு? எனக்கு தான் நீ இருக்கல்ல. அப்படி இல்ல தலைவரே, நான் பேமெண்ட் வாங்க போகும்போது உங்களுக்கு பக்கத்துல துணையா ஒரு ஆளு வேண்டாமா? அதுக்கு தான். சரி சரி சரி. தம்பி ஒழுங்கா இருப்பல்ல? நான் வச்சுக்கவா? வச்சுக்க. அப்ப நீங்க இவ்வளவு வச்சுக்கங்க. தொட்டு கூட பார்க்கல. உட்காருமா உட்காருமா. என்ன சொல்ல? கணத்துல காயா? போங்க சார், நீங்க கடிச்சது தானே? நான் கடிச்சதா? எப்ப கடிச்ச? என்ன நாய் கடிச்ச மாதிரி இருக்கு? நைட்டு நானும் அதானே சொன்னேன், ஒண்ணுமே தெரியாதமா. சொல்ல ஷூட்டிங் வேணா கேன்சல் பண்ண சொல்லிட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், டைரக்டர் பாவம். சொல்ல நீ ஒண்ணு கண்டுக்கார. யோ எந்திரியா. ஏயா வரும்போது ஒன்ன மட்டும் தான் வர சொன்னோம். அசிஸ்டன்ட் பூரா கூட்டிட்டு வர. ஒவ்வொருத்தரா காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சு கதை சொல்றதுக்கா? தெய்வம் கோச்சுக்குமா இல்லையா? போங்கப்பா, நீங்க போங்க. வெளியே போச்சு. கணக்காய் லூசு பேல கத்திட்டு இருக்காங்க இவர். ஆமா இப்போ என்ன சீனு? ஆக்சுவலா இப்ப சாங் போறோம் சார். சாங் ஓபன் பண்ணா எனக்கு தெரியாதா சாங் ஓபன்? தெய்வமே சாங் ஓபன் பண்றான். அப்படியே ரத்தன கம்பள விரிச்சு அதுல நடந்து வர்றீங்க. சொல்லு சார். அப்படியே கம்பளத்தை விரிச்சு அதுல 100 கேல்ஸ நிப்பாட்டி உங்க தலைமையில அப்படியே பூவை போடுறேன். பூவை கொட்டலாமாடா? ஐயா பூ பட்டு மண்டை உடைஞ்சு வச்சனா? பூவுல மண்டை உடைதா? இப்ப வேணா உடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கேர்ள்ஸ் பூரா பாம்பே கேர்ள்ஸ். அறிவு இருக்கடா மடையா? அது பழைய மாடல்ரா. பேங்காக்ல இருந்து வர சொல்றா. தலைவரே நம்ம 2 பேரும் தாய்லாந்து போயிருக்கோம். தொட தொட அத வர சொல்லுங்க. அத வரலப்பா. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ஆடுறாங்களே, காசுமே இவ்வளவுதான் இருக்கணும். இப்படி இப்படி இன்னைக்கு சாங் சங்கு தாண்டா உங்ககிட்ட. சரி, இன்னைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? டங்குடா டங்குடா டங்குடா. ஆமா, இப்போ எனக்கு ஹீரோயின் யாரு? கரிஷ்மா, கரீனா அந்த மாதிரி பாம்பேல ட்ரை பண்றேன் சார். நோ 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 நோ. இப்போ எனக்கு மீனா பொண்ணு எப்படி இருக்கும்? யோ அது பச்சை மண்ணியா? பச்சை மண்ணுங்கிறது முக்கியம் இல்ல, மீனா பொண்ணுங்கிறதாடா முக்கியம். மீனா பொண்ணு லட்டு கொட்டு முடா துட்டு. இன்னைக்கு தேதி 8. இந்த படம் இட்றோம். வந்துடுறேன். பரவாயில்ல, நீ உட்காருமா. நீ வேலை பார்ப்பா. இல்லையாப்பா. பெரியவங்க இவ்வளவு தூரம். தேவைன்னா தேடி வந்தானுமா அவனும். இதுல பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன? சேகரே, ஒரு கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. அம்மா நீங்க முத்துப்பாண்டி வீட்டில் தான் வேலை செய்றீங்க? ஆமாங்க. கேள்விப்பட்டேன் தம்பி. நீ என் பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு பார்க்கு காலேஜ் எல்லாம் சுத்துறதா பசங்க சொன்னாங்க. ஆனா என்ன தேட்டர் வரைக்கும் போனீங்களாமே? தப்பில்லை தம்பி. என் பொண்ணு ஆசைக்கு என்னைக்குமே நான் குறுக்க நின்னதில்லை. ஆனால் சாதிசனம்னு ஒன்று இருக்குல்ல. என்கிட்ட பையன் என்ன பண்ணான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் இந்த மாதிரி கையை கட்டக்கூடாதுல்ல, அதுக்கு தான். தம்பி, தேவி எப்படியும் 3 மாசத்துல படிப்பு முடிக்க தான் போகுது. அதுக்கப்புறம் நானே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன். ஹலோ, நான் கூப்பிட்றேன். ஆனால் தம்பி எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறீங்களே, எதை நம்பி பொண்ணு கொடுக்கறது? அதான் யோசிக்கிறேன். டேய், நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன்ல. நீ நாளையா சம்பாதிக்கலாம் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன். டேய் கூப்பிடு சொல்றேன். ஒரு வாட்டி சொன்னா புரியணும். தம்பி கொஞ்சம் புரிய வைங்க. வரமா அண்ணா வேற எதுவும் சொல்லுவானே? ஏய் இன்னொரு கோட்டை கொண்டு வா. போ போ போ. அவங்க அப்பா ஒன்றும் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்ல, தகுதியான ஆளுக்கு தான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாரு மாப்பி, நேரா சென்னை போறோம். தலைவர் கையில தாலி எடுத்து தர போறாப்ல, நீ கட்ட போற. டேய் உன் தலைவன் தாலி எடுத்து குடுக்கறீங்களாடா? தாலி எடுத்துட்டு ஓடுறவன்டா. எங்களை பத்தி பேசு, எங்க தலைவனை பத்தி பேசுன இங்கேயே சங்கர்த்து போட்டுருவேன். நீ உன் தலைவனை மூடியலி பல. டேய் நாங்கெல்லாம் தண்ணியில மிதக்கிற தவளை இல்லடா, தண்ணிக்குள்ள இருக்கிற முதல்ல. டேய் ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தக்காளி டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கீங்க. மிச்சர் டார்ச்சர்னு ரைமிங். டடா மிச்சர். ஏய் யோ எப்ப பார்த்தாலும் உன் பார்ல பிரச்சனை தானே? சொல்லுங்கடா, என்ன விஷயம்? எப்ப பார்த்தாலும் தண்ணியை போட்டு சண்டை தானா? ஐயா போலீஸ்கார சாமி இங்க வாரீங்க. அந்த ரவுடி கும்பல் மிச்சரால எரிஞ்சு என் கைய பிராக்சர் பண்ணிட்டாங்க. அடச்சி உட்காரா. சரியா சரி. ஐயா உட்கார சொன்னா உட்காந்துறியா? எந்தரா யோ டேய், எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? என் தலைவனை பத்தி தப்பா பேசினா சும்மா விடுவோமா? என் தலைவனை தப்பா பேசினா பொறுத்துக்க முடியுமாயா? டேய், தலைவர்னா பெரியார், அண்ணா, காமராஜர், ஐயா அப்துல் கலாம் அவங்கெல்லாம் தாண்டா தலைவர்கள். எவனையோ தலைவனா தலையில தூக்கி வச்சுட்டு அந்த பேரையே அசிங்கப்படுத்துறீங்களாடா? அறிவில உங்களுக்கு? உங்க தலைவன் உங்களை வச்சு கோடி கணக்கா சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கான். ஆனா நீங்க ரோட்ல என் தெருவுல என் அடிச்சுக்கிட்டு பார்ல வந்து குடிச்சுக்கிட்டு கேவலப்படுறீங்க. அந்த தலைவனை வச்சு என்னைக்காவது பணம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சிங்களாடா? தலைவனை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது? என்ன போலீஸ்கார்? ஏய் வவ்வாலு, ஐயாவே எடுத்து பேசுறியா நீ? தொங்க விட்டுருவான் ஜாக்கிரதை. யோ சுமாரியா. ஏய், நானும் ஒரு காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி இவங்க படங்கள்லாம் பார்த்து ரசிகனா இருந்தவன் தான். அப்ப எவனுமே என்னை மதிக்கல. அதுக்கப்புறம் தான் படிச்சு ஒரு ஆளாகி இந்த போஸ்டிங் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கேன். நீங்க என்னடான்னா உங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆனா போஸ்ட், பேனர், கட் அவுட், பாலாபிஷன்னு காசு தனியா செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனை வச்சு 4 காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கய்யா. என்ன உங்க தலைவர் படம் ஏதோ 60-70 கோடி ரூபா பிசினஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களே, ஏதாவது ஒரு ஏரியா வாங்கி 4 தியேட்டர்களை ஓட்டி காசு சம்பாதிக்க வேண்டியதானே? இந்த பார், இந்த வாழ்க்கை, சொந்தம், பந்தம், பாசமெல்லாம் பணம் இருந்தாத்தான் வரும். அது இல்லாட்டினா வராது. ஒழுங்கா பொழைக்கிற வழியை பாரு. இதை நான் ஒரு போலீஸ்காரனா சொல்ல. இந்த யூனிஃபார்மை கழட்டிட்டா நானும் உங்களில் ஒருத்தன் தான். அட்வைஸ் பண்ணுறதா நினைக்காத, உங்கள் அண்ணன் சொல்கிறதா நினச்சிக்க. டேய், முதல்ல குளிச்சு முடிட்டு இந்த பட்டை, கொட்டை, சட்டை இந்த கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு குடும்பத்தை பாரு. இந்த பாரு, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள பணம் வரல வச்சுக்க, நான் குதிச்சிடுவேன். குதிச்சு சத்தா சாப்பிட்டு முடியே இன்னொரு மணி பார்த்துக்குறோம். யோ கூர்கட்ட மனுஷன், என்ன நேரத்துல என்ன பேசுற? கீழ குதிச்சு மேல போயிடுவேன். யோ நமக்கு இருக்குது ஒத்த புள்ளங்க, குச்சிர. நான் ராப்பாகலாம் அடுப்புலண்டு கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சத்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். எதுக்கு? என் 30 வருஷம் கனவு பெரிய வேலையை கட்டணும்ட்டு. ஐயோ இதெல்லாம் யாருக்கு மாமா? எப்படி நம்ம அவனுக்கு சொல்றானே? காசு கொடுத்துட்டு போலாமே. என்ன சொல்றான் உன் புருஷன்? நான் மட்டும் கீழ விழுந்து செத்துட்டு வச்சுக்க, உனக்கு வாரிசு வம்சம் எதுமே இருக்காது. ஏய் இங்க பாரு, வெட்டியா ஊரை சுத்துறேன்னு சொல்லி ஆட்டோ வாங்கி கொடுக்க சொன்ன. ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். இப்போ அந்த ஆட்டோவிலே ஊரை சுத்திக்கு இருக்கா. அந்த டீம் நான் தான் கட்டிக்கிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியும்ல? சீக்கிரம் தர்றேன்னு சொல்லு, இல்லாட்டி நான் குதிச்சிடுவேன். யோ கூர்கட்ட மனுஷன், இதே மாதிரி பேசினா நானும் போய் குதிச்சிடுவேன். எங்கடி போற? சீக்கிரம் குதிடா, வெயில் அடிக்குது. ஏய் குதிச்சிடாதடா. என்ன விட்டு போயிடுவ நீ? நீ போனா எனக்கு யார் இருக்குது? வாடா கீழே. ஓ பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அதுக்கப்புறம் நான் கீழ இறங்கி வரேன். கொம்மா மேல சத்தியம்டா. நான் பணம் தான் கீழே வாடா. இஸ்கா என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. என்ன தேவி இவ்வளவு தூரம்? நீங்களாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நாங்க தானே உங்களை தேடி வரணும். ஏண்டா ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க. உங்க தலைவர் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போறீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல தேவி, சேகர் சொல்லிருப்பான்னு நினைச்சேன்.
அதான் எங்க அவனை பார்க்கவே முடியல. என்னாச்சு அவனுக்கு? வேற என்ன பணம் தான். நான் எப்படியும் எங்க அண்ணன் கிட்ட காசு வாங்கிட்டேன். இந்தா இவன் அப்பா கிட்ட வாங்கிட்டான். எங்க கொடுத்தாரு? நான் தான் நடிச்சு பிடிச்சு வாங்கியிருக்கேன். எப்படியோ பாவம் சேகர் தான் பணத்துக்காக ரொம்ப போராடுறான். இந்தாடா டீயை குடி. நம்மள நம்பி யாருப்பா 50 ரூபா கொடுப்பாங்க? நானும் அங்கேயும் இங்கேயுமா கேட்டு பார்த்துட்டேன். சரி டீ ஆறிடும், குடி. ஹாய் ஆ, அத்தை, கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா? ஆ. எனக்கு டீ கிடையாதா? பாத்தியா? கங்க்ராட்ஸ், உங்க தலைவர் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போறீங்களாமே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல. ஏன் நடக்காது? காசுதான், வேற என்ன? ம். பணம் இல்ல அதானே. அத்தை, இது புடிங்க. ஆ, வா. ம், வா ஆ. வா. ம், இதை வச்சுக்கோ. ஏய் என்னது? நீ பாரு. ஏய் எதுக்கு இதெல்லாம்? புருஷன் பிசினஸ் பண்றதுக்கு பொண்டாட்டி நகை தரேன், அவ்வளவுதான். இல்ல எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? அத்தை இங்க வாங்க. அத்தை, எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு மருமகளா வரப்போறவ தானே, வாங்கிக்க சொல்லுங்க. நாங்க நல்லா இருக்கணும்னு உங்களை விட யாரும் நினைச்சிட முடியாது. ம், வாங்கிக்கங்க. இப்ப அப்பாக்கு தெரியாம தரேன், அப்புறம் அப்பாக்கு தெரிஞ்சே நான் வருவேன். நீ பாட்டுக்கு அத்தை அத்தைன்னு வீட்டையே சுத்தி வர. உங்க அப்பாவை நினைச்சாத்தான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீங்க வேற எப்படா நான் இங்க பெர்மனண்டா வருவேன்னு இருக்கேன். ஆ